இந்த 6 லட்சம் டன்னு நம்ம கொண்டு போய் கொட்டுறதுக்கு 30 கோடி ரூபா செலவாக போகுது. சலித்து அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 40 கோடி தரப்படுங்க. நம்ம 30 கோடி ரூபா கொண்டு போய் கொட்டிட்டு முடிச்சிடலாமே சார். அதை இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்ததில் 50 ஆண்டு கால பிரச்சனை. இந்த 50 ஆண்டு கால பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோட சுயநலத்துக்காகவும் அது தீர்க்கப்படாமல் இவ்வளோ காலம் கடந்தது பார்த்தீங்கன்னா ஊழல் ஆட்சிகள் நடந்ததுனால தான். இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 லட்சம் டன்னு மெட்ரிக் டன் இப்போ வந்து குப்பை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மறுசுழற்சி பண்ணுறது ஒரு நாளைக்கு 850 டன் குப்பை வந்து இங்கே வருது. அப்போ இவங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? 1000 டன் கெப்பாசிட்டி தான் மறுசுழற்சி பண்ணுறதுக்கான வசதி இருக்குது. அப்போ மீதி இருக்கிற குப்பை அப்படியே தான் இருக்குது. அது ஒரு கான்ட்ராக்ட் 40 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த குப்பையையும் பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணையும் கொண்டு அப்படியே வெளில எடுத்துகிட்டு போகணுங்கிறது கான்ட்ராக்ட். இதுவரையிலையும் கான்ட்ராக்ட் கொடுத்தும் கூட ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை. அதில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நிதி ஒதுக்கி இது யார்கிட்ட போகுது, இந்த பணம் யார் எடுத்துகிட்டு போகிறாங்க கண்ணுக்கு தெரியாமல் அது போயிட்டுருக்கு. இது வழிதாங்க. தோகுடியில் வந்து பாறைக்குழி கிட்டத்தட்ட 1500 அடி 1200 அடி பள்ளம் இருக்குது. அதில் கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல.